இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே உங்களோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் எழுப்புதல் சந்ததி ஊழியத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியத்தை தியானிக்கலாம். லூக்கா 2:10 சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் என்ன? இயேசுவுடைய பிறப்பை நினைவுபடுத்துகிற ஒரு காரியம். இயேசுவுடைய பிறப்பை நமக்கு நினைவூட்டுகிற ஒரு நாள் தான் என்னன்னு சொன்னா இந்த கிறிஸ்துமஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச காரியம். இயேசுவுடைய பிறப்பை இந்த கிறிஸ்துமஸ் சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவ்வளோ பெரிய தெய்வம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்குன்னா, அவ்வளோ பெரிய தெய்வம்னு சொல்றோம், தேவன்னு சொல்றோம், ஆனா அவர் எதற்காக பூமிக்கு இறங்கி வரார்? எதுக்காக பூமிக்கு அவர் கடந்து வருகிறார்? இந்த கேள்வி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கு. அதற்கான விடையை சொல்லிவிட்டு நான் தேவ செய்திக்குள்ளே கடந்து போகும்படி விரும்புகிறேன். முதலாவது, ஏங்க இயேசு வந்தார்? முதலாவது, ஆதி நாட்கள்ல ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாட்கள்ல தேவ தூதர்களை உருவாக்கி வச்சிருந்தார். எதுக்குன்னா, தம்மை தொழுது கொள்வதற்கு, தம்மை ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய தேவ கூட்ட சேனையை உருவாக்கி வச்சிருந்தார். ஆனா அந்த தேவ தூதர்ல பிரதான ஒரு தூதர் லூசிபர் என்று சொல்லுகிற ஒரு தூதன் என்ன நினைச்சிட்டானா, நாம் தேவனாய் மாற வேண்டும், நான் தேவனுக்கு சமமாகணும், நான் என்கிட்ட எல்லா விதமான வல்லமை இருக்கு. அந்த தூதன் எப்படிப்பட்டவன்னு சொன்னா, அவனுடைய இறகுகள் ஒன்றை விரித்தான்னா அதுல இருந்து பயங்கரமான மியூசிக் வரும். இன்னொரு இறக விரிச்சானா அதுல இருந்து பயங்கரமான மியூசிக் வரும். தேவனே பிரியப்படுகிற அளவுக்கு அவனிடத்துல அந்த அளவுக்கான வல்லமைய தெய்வம் அவனிடத்துல கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவன் ஒரு நாள் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, நம்ம கிட்ட தான் இவ்வளோ வல்லமை இருக்கே, நம்ம கிட்ட தான் இவ்வளோ பவர் இருக்கே, நம்ம ஏன் தேவனா மாறிடக்கூடாது, நம்ம ஏன் ஆண்டவரா உருவெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய சிந்தையிலே யோசிக்க துவங்குகிறான். அவனுடைய யோசனை அறிந்த தேவன் என்ன பண்ணிடுவார்னா, அவனை தள்ளி விடுவார். அவன் தன் ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்து விடுவான். அப்போ ஆண்டவர் தன்னை ஆராதிக்க ஏற்படுத்தின தூதன் முதலாவது விழுகிறான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சரி தூதன் தான் நம்மளை ஏமாத்திட்டான், அவன் தான் நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய சாயலா, வேற யாரு சாயலாவும் இல்லை, அவரை போலவே மனுஷனை உருவாக்குறார். அவரை போலவே ஒரு மனுஷனை தத்ரூபமா கர்த்தர் வடிவமைச்சு அவனுக்குள்ள வேற வார்த்தையில எல்லாம் உயிர் கொடுக்கல, தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள கொடுத்து ஒரு உயிரை கொடுத்து உருவாக்குறார். ஏன் உருவாக்குறார்னா, வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவன் எனக்காக துதிச்சுக்கிட்டே இருப்பான், இந்த மனுஷன் எனக்காக ஆராதனை செய்வான், இந்த மனுஷன் என்னை தொழுது கொள்வான்னு சொல்லி நம்பி ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, மனுஷனை உருவாக்குறார். மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கி தம்மை தொழுது கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் யாருன்னா, மனுஷனும் மனுஷியும். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண்டவர் ஒரே ஒரு நிபந்தனையை வச்சிருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இந்த மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கி உள்ள வச்சுட்டு சொல்லுவாரு, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இதுக்கு நடுவுல ஒரு பழம் இருக்கு, ஒரு கனி இருக்கு. என்னன்னா, நன்மை தீமை அறிகிற கனி. அந்த கனியை மட்டும் நீங்க புசிச்சிடக்கூடாது, அந்த கனியை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவார்னா, இந்த மனிதனிடத்துல சொல்லுவார். ஆனா ஒரு சமயம் என்ன பண்ணும், ஒரு சர்ப்பம் வந்து இந்த ஸ்திரீ இடத்துல வரும், வந்து சொல்லும், நீங்க ஏன் அந்த கனியை புசிக்க கூடாது, நீங்க ஏன் அந்த கனியை சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் இந்த தோட்டத்தில் எதையுமே உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எதையுமே நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு கடவுள் உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த ஸ்திரீ சொல்லுவாங்க, இல்ல இல்ல, தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் நாங்க சாப்பிடலாம், ஆனா அதுக்கு நடுவுல இருக்குல்ல இந்த நன்மை தீமை அறிகிற கனி, அதை மட்டும் நாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சர்ப்பம் சொல்லும், இல்லப்பா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஆயிருவீங்கன்னா,
தேவர்களை போல மாறிவிடுவீங்க. நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்கன்னா தேவனா மாறிடுவீங்க. உங்களுக்கு அந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மரணமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கனியை சாப்பிடும் நாள்ல நீ சாகவே சாவாய். ஆனா சத்ரு சொல்லுவான், இல்லப்பா இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டேன்னா நீ சாகவே மாட்ட, உனக்கு மரணமே கிடையாது, நீ தெய்வத்தை மாறி மாறிடுவ. இதை சொன்ன உடனே நம்பி ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இரண்டாவது மனிதனும் விழுந்து போகிறான். ஆண்டவர் முதலாவது ஒரு தூதனை நம்பி உருவாக்கினார், அந்த தூதன் விழுந்து போகிறான். இரண்டாவது பார்க்கிறார், மனுஷனை உருவாக்குறார். மனுஷனை உருவாக்கிட்டு ஒரே ஒன்று சொல்றார், இந்த கனியை சாப்பிடாத. ஆனா இந்த மனுஷனையும் பிசாசு எதுலயே விழுக வச்சான் தெரியுமா? ஆண்டவரை போல நீ மாறிடுவ. அவன் எந்த பாவத்துல விழுந்தானோ அதே பாவத்தை கொண்டு வந்து மனுஷனுக்குள்ள விதைக்கிறான். அவன் கடவுளா மாறணும்னு சொல்லி விழுந்து போறான். அதே பிசாசு இங்க சொல்றான், நீ இதை சாப்பிடு, கடவுளா மாறிடுவ. மனுஷனுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டிட்டான். என்ன ஆசையை தூண்டிட்டானா, நீயும் கடவுளா மாறிடலாம்ப்பா, நீயும் தேவனை போல மாறிடுவ. அவர் தான் தெய்வமா? இல்ல இல்ல, நீயும் தெய்வம் ஆயிடுவ. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு மனுஷனுக்குள்ள அன்னைக்கு பிசாசு ஊற்றினா. எந்த தவறுல அவன் விழுந்தானோ அதே தவறுல பிசாசு மனுஷனை தள்ளினான். ரெண்டு பக்கமும் விழுக, ஒரு பக்கம் பார்த்தா ஆண்டவர் படைச்ச தூதன் விழுகிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷன் விழுகிறான். உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிற, எபிரேயர் 2:16, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நான் சொன்னேன், ஒரு பக்கம் தேவ தூதன் விழுகிறான், இன்னொரு பக்கம் தேவன் நம்பி படைத்த மனிதன் விழுகிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, யாரை தூக்கி விடுறது? ஒன்னு தேவ தூதனை கப்த தூக்கி விடணும், இல்லனா மனுஷனை தூக்கி விடணும். ஆண்டவர் எதை தூக்க விரும்பினார்னா தேவ தூதனை தூக்க விரும்பல, மனுஷனை தூக்க விரும்பினார். மனுஷனுக்கு உதவியாக கை கொடுக்க தான் இயேசு சாமி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கு வந்தார். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? 2000 வருடங்களுக்கு முன்பாக விழுந்து போன மனிதனை தூக்கிவிட வேண்டும், விழுந்து போன மனுஷனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அவர் தேவ தூதனை தூக்கிவிட விரும்பவில்லை, ஆனா மனுஷனை தூக்கிவிட விரும்பினதுனால மனுஷனாவே இறங்கி வந்தார். மனுஷனுக்கு அவர் மறுபடியும் ஒரு கை கொடுத்து அவனை உயர்த்துறதுக்கு கர்த்தர் விரும்பினதுனால மனுஷனாகவே இறங்கி வந்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு வந்ததின் காரணம் மனிதனுக்கு கை கொடுப்பதற்கு. இயேசு இந்த பூமியில் அவதரித்தது எதற்கென்று சொன்னால் மனுஷனுக்கு கரத்தை கொடுக்கிறதுக்கு. இந்த நாளில கூட ஏன் இயேசு கை கொடுக்கிறார்? இயேசு கை கொடுத்ததுனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு 3 ஆசீர்வாதங்களை இன்று உங்கள் மத்தியிலே சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம், எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் அதை புசிக்கும் நாளில் நீங்க என்ன பண்ணிருவீங்கன்னா சாகவே சாவீங்க. நீங்க இதை மட்டும் சாப்பிடாதீங்கப்பா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீ இதை என்னைக்கு சாப்பிடுவியோ அன்னைக்கு நீ செத்து போயிருவேன்னு கர்த்தர் லிட்டரலா சொல்லி கூட அவங்க என்ன பண்ணலன்னா அதை பொருட்படுத்திக்கல. அவங்க சாப்பிட்டுருவாங்க, அதை எடுத்து புசிச்சு ஒரு பெரிய விழுகைக்குள்ள போயிருவாங்க. அந்த நாளிலிருந்து மனுஷனை எது பற்றி பிடிச்சது தெரியுமா? மரணம் பற்றி பிடித்தது. மரணம் மனுஷனை தொடர ஆரம்பிச்சிச்சு, மனுஷனை மரணம் துரத்த துவங்குச்சு. ஆனா இயேசு வந்தது எதுக்கு தெரியுமா? அந்த மரணத்தின் அதிகாரியை அழிச்சு மரணத்தை மனிதனை விட்டு எடுக்க வேண்டி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு முதல்ல வந்து அவனுக்கு கை கொடுக்க விரும்பினது எதுல தெரியுமா? அவனுக்கு உயிர் கொடுக்கும்படி. மனுஷன் அன்னைக்கு செத்துட்டான். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, நடைப்பிணமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நடக்கிறேன் பிரதர், ஆனா எனக்குள்ள உயிர் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி சொல்றீங்கல்ல. ஆனா இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு தாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஜீவன் இருக்கணும், நீங்களும் வாழணும். உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும்னு யாருமே விரும்பாத போது கூட இயேசு எதை விரும்பினார் தெரியுமா? நீ வாழணும், நீ பிழைச்சு
பிழைச்சிருக்கணும், நீ உயிர் பெறணும்னு சொல்லி விரும்பினதுனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தார். ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? மரண பயம். மரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், மரிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? ஆனா இயேசு அதை எப்படி மாத்தினார் தெரியுமா? எப்பா, நான் உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தண்டனையும், நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் உரிய தண்டனையை நான் எடுத்துக்கிறேன். நான் உன் சார்பில் மரிக்கிறேன். நீ மரிக்க வேண்டாம்ப்பா. உலகத்துல நீ மரிக்கிற இந்த நிமிஷம் நீ பரலோகத்துல திறப்பப்பா உன் கண்ணை. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும், என்ன ஏத்துக்கிட்டா போதும். நீ ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும், நீ என்ன ஃபாலோ பண்ணா போதும். நீ என்ன மட்டும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வழியில மட்டும் மனம் திரும்பி நடந்தேனா போதும்பா. உனக்கு மரணம் வேண்டாம். நீ மரிச்சு நீ தோத்து போறல்ல, நான் ஓ மரணத்தை நான் எடுக்க இந்த பூமிக்கு வரேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷனுடைய மரணம் சாதாரணம். ஆனா அதற்கு பின்பாக மனிதனுடைய மரணத்திற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த பூமியில மனுஷன் சாகும் போது ஒரு அர்த்தத்தை கர்த்தர் உருவாக்கினார். இங்க சாகரையா, நீ அங்க திறப்ப. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு உள்ளத்துக்குள்ள பிறந்திருந்தா போதும். உன் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா மரணம் இல்லை. இன்னைக்கு தைரியமா நம்ம சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில மரணம் இல்லை. உங்களுக்கு முன்னாடி பிரசங்கிக்கிற நான் சவாலா சொல்றேன், இன்னைக்கு நாங்க இங்க கண்ணை மூடணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணை திறப்போங்கிற நிச்சயம் எங்க வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா எங்க மரணத்தை இயேசு அன்று எடுத்து விட்டார். எங்க மரணத்தை இயேசு அன்னைக்கு ருசி பார்த்து விட்டார். இன்னைக்கு நாங்க சாகணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நாங்க போய் எங்க ஜீவனை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இயேசுவை நாங்க பின்பற்றினா போதும். இயேசு எங்க உள்ளத்துல பிறந்துட்டா போதும். எங்க வாழ்க்கையில மரணம் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல மரண பயத்திலே சூழப்பட்டு இருக்கிறீங்களா? மரணம் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்குதா? பிரதர், எனக்கு மரணம் 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 இத குறித்து தான் பயம். என் வாழ்க்கை நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பாரானால் நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வருவாரானால் நீங்கள் மரணத்தை ருசிக்க போவது இல்லை. ஏன்னா மரணத்தை அவர் ருசிச்சிட்டார். சிலுவை எதுக்கு பிரதர்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இயேசு சிலுவையில மரிக்கணும்? எப்பா, நீ மரிக்க கூடாது, நான் மரிக்க கூடாது, அவரு மரிச்சார். இன்னைக்கு ஒருவேளை அப்ப நாங்க பூமியில சாகரமே, எங்க வாழ்க்கை முடிஞ்சிருதே. அப்கோர்ஸ் முடியுதுப்பா. ஆனா அதுக்கப்புறம் அதோட முடிவில்லை, ஒரு துவக்கத்தை தரணும்னு தான் இயேசு அன்னைக்கு மரண ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மரண பயத்துல சூழ்ந்திருக்கிறையா? மரண பயத்துல கட்டுண்டு இருக்கிறையா? உன்னை மரணம் துரத்தி கொண்டு இருக்குதா? இன்னைக்கு இயேசு உள்ளத்துக்குள்ள வருவார் என்று சொன்னால் மரணத்தை குறித்து உனக்கு தைரியம் வரும். எப்ப இயேசு பிறப்பாரோ, இயேசு பிறக்கிற வரைக்கும் மரணத்தை குறித்து மனுஷனுக்கு பயம் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் மரணத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? சந்தோஷமா பார்ப்பான். ஏன்னா நான் பரலோகத்துல என்னை உருவாக்கின தேவனோடு இருக்க போறேன். ஏன்னா நான் பரலோகத்துல என்னை உருவாக்கின தெய்வத்தோடு சஞ்சரிக்க போறேன். அந்த நாட்கள் எனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு விடுதலையை கொடுக்க தான் இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு பூமிக்கு வந்த முதல் காரணம் மரித்து போயிருக்கிற உன்னை உயிர்ப்பிக்கும்படி, மரணத்துக்குள்ளாயிருக்கிற உனக்கு உயிர் கொடுக்கும்படி. முதலாவது இயேசு வந்ததின் ஆசீர்வாதம் உயிர் கொடுக்கும்படி கடந்து வந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்க மரண பயத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்க மரண திகில்ல இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து போக போறீங்க. இயேசு ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். மரணம் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவல்ல. இயேசு வருவதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மரணம் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவா இருந்திருக்கலாம். ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில பிறந்ததுக்கு அப்புறம் மரணம் உங்களுக்கு முடிவு இல்ல, மரணம் உங்களுக்கு ஆரம்பம். எந்த மரணத்தை பிசாசு முடிவுன்னு மனுஷனுக்கு காட்டினானோ, இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மரணம் முடிவில்லை, இதுக்கப்புறம் ஒரு ஆரம்பத்தை நான் வைக்கிறேன், இதுக்கப்புறம் ஒரு துவக்கத்தை வைக்கிறேன், இதுக்கப்புறம் ஒரு எதிர்காலத்தை வைக்கிறேன். இயேசுவுடைய பிறப்பு மரண
மரணத்திற்கு பின்பு எனக்கு ஒரு ஜீவனை உருவாக்கி இருக்கு. இயேசுவுடைய பிறப்பு மரணத்திற்கு பின்பு எனக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறது. இன்னைக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லையா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வருவார். சோ மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி அவர் தம்முடைய கரத்தை எனக்கு நேராக நீட்டுகிறார். இரண்டாவதாக எபிரேயரின் புத்தகம் 2:15 நான் வாசிக்கிறேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். இயேசு இரண்டாவது எதுக்குங்க கை கொடுக்கிறார்னா, இன்னைக்கு நிறைய பேரு எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனம், ஜீவ காலமெல்லாம் மனுஷன் அடிமை ஆயிட்டான். எப்ப அவன் விழுந்தானோ, ஒரு பாவத்தில் அவன் விழுந்தானோ, ஒவ்வொன்னா கண்டினியூவஸா மனுஷன் விழுக ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒவ்வொன்றிலையும் விழுகிறாங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் மனுஷன் விழுகைய பார்த்துக்கிட்டே போறான். அவன் வாழ்க்கையில தொடர்ச்சியான விழுகை அவன் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இயேசு பார்த்தாரு, யோ இப்பொழுது இவன் விடுதலை இல்லாம வாழ்றதுக்கு நான் இவனை படைக்கல. ஏன்னா ஆண்டவர் மனுஷனையும் படைச்சு ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் போது அது எல்லாத்திலையும் விடுதலையை கொடுத்திருந்தார். நீ எங்க வேணா போல, என்ன வேணா பண்ணு, ஒரு பரிபூரண விடுதலையோடு தான் தேவன் மனுஷனை உருவாக்கி இருந்தார். ஆனா விழுந்து போன பிசாசு என்ன பண்ணான்னா, அந்த விடுதலையை எடுத்து விட்டான். இன்னைக்கு ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க விடுதலை இல்லாம இந்த சப்தத்தை கேட்கலாம். உங்க வீட்டுல நிம்மதியே இல்ல, சமாதானமே இல்ல. இயேசு உங்க வீட்டுக்குள்ள பிறப்பார்னா உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம ஓடுறீங்கல்ல, உங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானமே இல்ல. பிரதர் என்ன வாழ்க்கை, ஏன்னா வாழணும் இப்படிதானே நினைக்கிறீங்க. ஆனா இயேசு உங்களுக்குள்ள பிறப்பார்னா இந்த அடிமைத்தனம் உங்களை விட்டு வெளியேறுங்க. இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ கொஞ்ச காலம் இல்லப்பா, வாழ்க்கை ஃபுல்லா விடுதலை இல்லாத நிலைமை. ஒரு வருஷம் விடுதலை இல்லைன்னா ஓகே, 2 வருஷம் இல்லைன்னா ஓகே, ஆனா நான் வாழ்ற நாட்கள் ஃபுல்லாவே விடுதலை இல்லாமையே வாழுவேன்னா எப்படி என்னால வாழ முடியும்? எப்படி என்னால ஜீவிக்க முடியும்? நீங்க நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறீங்கன்னா, ஜீவ காலம் எல்லாம் விடுதலை இல்லை. ஏதோ கொஞ்ச காலம் விடுதலை இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கூட விடுதலை இல்ல பிசாசு மனுஷனை பண்ணிட்டான். ஆனா இயேசு எதுக்கு வந்தார்னா, அந்த மனுஷனுக்கு நான் விடுதலையை தரணும், அந்த மனுஷன் மறுபடியும் விடுதலையா வாழணும். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு கை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட விடுதலையற்ற தன்மையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை விடுவிக்கும்படி கை கொடுக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் கை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லையாப்பா, எதை குறித்துப்பா யோசிக்கிற, எதை குறித்துப்பா நீ தடுமாறுற? இயேசு வந்து கை கொடுக்கிறார். நீ விடுவிக்கப்படுவாய், நீ விடுவிக்கப்படுவாய், நீ விடுதலையாய் வாழ்வாய். உடைய வாழ்க்கையில நான் உனக்கு ஒரு விடுதலையை தரும்படி உனக்கு கை கொடுக்கிற. முதலாவது மரணத்தை அழித்து உயிர் கொடுக்கும்படி கை கொடுத்த தேவன். இரண்டாவது எல்லா அடிமைத்தனத்தையும் மாற்றி என்ன பண்றாருன்னா விடுதலையை கொடுக்கும்படி கை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை இருக்கு. இயேசு பிறந்தா உங்க வீட்டுல சமாதானம் பிறக்கும். இயேசு பிறந்தா உங்க வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும். இயேசு பிறந்தா உங்க சூழ்நிலையில வலி பிறக்கும். இயேசு பிறந்தா உங்களுடைய எல்லா நிலைமைகளும் மாறும். இன்னைக்கு இயேசு பிறக்கணுமா? நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. 2 காரியத்தை நான் சொல்லிட்டேன். மூன்றாவது ஒன்றை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2:7-8 அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணாம். மூன்றாவது இயேசு எதற்கு கை கொடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஏன் மனுஷனை படைச்சார்னா, இந்த பூமியை நீ ஆண்டுகொள். ஆண்டவர் சொல்றார், நீ ஆண்டுக்கோப்பா, நீ உனக்கு நான் பூமியில ஃபுல் ரைட்ஸ் தரேன், நீ எல்லாத்தையும் அனுபவி, நீ எல்லாத்தையும் ஆண்டுக்கோ. ஆனா பிசாசு வந்து எதை திருடிட்டான் தெரியுமா? மனுஷனுடைய அதிகாரத்தை திருடி விட்டான். பூமியின் அதிகாரி பிசாசு இல்ல, பூமியின் அதிகாரி மனுஷன். ஆனா அந்த அதிகாரத்தை பிசாசு பிடுங்கிக்கிட்டான். நீ பூமிக்கு அதிகாரியா இருக்க வேண்டாம், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷனை தள்ளிவிட்டு அந்த அதிகாரத்தை பிடுங்கி விட்டான்.
இன்னைக்கு இயேசு மறுபடியும் வந்தது எதுக்கு தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் மேல் நமக்கு அதிகாரம் கொடுக்க. இன்னைக்கு நிறைய சூழ்நிலையை சந்திக்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க யார் தெரியுமா? இந்த பூமியின் மேல் அதிகாரம் படைத்த நபர், உங்க சூழ்நிலையின் மேல் அதிகாரம் படைத்த நபர். நீங்க இந்த பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். நீங்க இந்த பூமியில எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். முழு அதிகாரத்தையும் தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு வகையில் இந்த அதிகாரத்தை இழந்துட்டீங்களா? பிரதர், என் குடும்பத்திலே எனக்கு அதிகாரம் இல்லை, எங்க பூமி ஃபுல்லா அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்றார், இந்த முழு பூமிக்கும் அதிகாரியா உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த முழு பூமிக்கும் அதிகாரியா உன்னை வைத்திருக்கிறேன். ஆனா கூட பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த அதிகாரத்தை பிடுங்கிட்டான். இன்னைக்கு இயேசு 3வது கை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை அதிகாரியாக்கும்படி, இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் கொடுக்கும்படி கை கொடுக்கிறார். இந்த 3வது காரியம் உடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும். இன்னைக்கு இயற்கை மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இந்த பூமி மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற சகலவற்றின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சகலத்தையும் உங்க பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்தி விட்டார். உங்க கரத்தில் அத்தனையும் கொடுத்துட்டார். நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. 3 காரியம். இயேசு கை கொடுப்பது எதற்கு? மனுஷனுக்கு உயிர் கொடுக்க, 2வது விடுதலை கொடுக்க, 3வது அதிகாரம் கொடுக்க. இந்த 3 உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வேணுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆனா இன்னைக்கு உங்க உள்ளத்துல இயேசு பிறப்பாருன்னா உங்க வாழ்க்கையில இந்த அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு உங்க உள்ளத்துல உண்மையாவே இயேசு இருக்கிறாரா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இயேசு உண்மையாவே இருக்கிறாரா? இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில வந்து அவங்க சூழ்நிலை மாறும். இந்த கிறிஸ்துமஸ் தினம் மகிழ்ச்சியின் தினம் மாத்திரம் அல்ல, உங்க வாழ்க்கையின் மாற்றத்தினுடைய தினம். உங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலம் திரும்பப்படுகிற ஒரு தினம். சோ இயேசு வந்து சொல்றார், நான் உனக்கு ஜீவன் தரேன், நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உனக்கு அதிகாரம் தரேன். இன்னைக்கு உங்க இருதயத்துல இயேசு பிறக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாமா? நீங்க என்னோடு ஜெபிங்க. தகப்பனே இயேசுவே, என்னுடைய இருதயத்திற்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், என் இருதயத்துல நீங்க பிறக்க வேணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய சமயம் தோத்து போயிட்டேன், ஆனா நான் ஜெயிக்க விரும்புறேன், என் இருதயத்துல நீங்க பிறந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வருவார். தகப்பனே, இந்த நாளிலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்கும்படி வந்தீர், விடுதலை கொடுக்கும்படி வந்தீர், அதிகாரம் கொடுக்கும்படி வந்தீர். இந்த 3 ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அவருடைய வாழ்க்கையில் இந்த 3 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் விளங்கட்டும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்துரு திருட வேண்டாம். உம்முடைய கரத்தை நீட்டுங்க, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் பிடிக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஒவ்வொருவருக்கும் அர்த்தமுள்ளதா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.